ஸ்ரீ சக்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/6/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி காலை 9:36 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு விசாகம் நட்சத்திரம் மதியம் 3:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:29 வரை, அதாவது விசாகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 9:36 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைகாசி விசாகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. ஆக இந்த நாளிலே அருகில் இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது விசேஷங்களாக நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இன்னைக்கு வைகாசி விசாக நாளாக அமைந்திருக்கிறது. அவசியம் வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இந்த நாளானது நம்மாழ்வார் திருநக்ஷத்திர நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அகஸ்தியாஸ்தமனம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. மேற்கே அகஸ்தியாஸ்தமனம் 55 நாழிகை 56 வினாடிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. 55 நாழிகை அப்படின்னு சொன்னால் அதிகாலை ஒரு 4 மணி சும்மா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த 4 மணி சொச்சத்துக்கு இந்த அகஸ்திய நட்சத்திரம் என்பது அஸ்தமனம் ஆகிறது மேற்கே அப்படின்னு சொல்லுவா. இந்த அகஸ்தியாஸ்தமனம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சுபதினம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்திருக்கிறோம். வைகாசி மாதத்திலே இந்த அகஸ்திய நட்சத்திரம் என்பது அஸ்தமனமாகி புரட்டாசி மாதத்திலே இந்த அகஸ்திய நட்சத்திரம் என்பது உதயமாகும் என்பதும் நாம் விரிவாகவே ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சந்திர உதயம் என்பது மாலை 4:59 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:42 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:21 முதல் 8:56 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:08 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:19 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:09 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.